உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே பாக்ஸ் வந்துடும், பெரிய பாக்ஸா வந்துடும். கட் பண்ணிக்கிற வேண்டியதான். நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது அது ஒரு வீடியோ கூட எடுத்துக்கிட்டே நீங்க ஓபன் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பம்பர், பேக்ல உள்ள பம்பர் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டு வந்துடும். நம்ம இப்ப எடுத்து வைக்கிற ஒண்ணுமே அதுக்கப்புறம் நீங்க ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். இது பேக் பம்பர், அதாவது ஸ்டெப்னின்னு சொல்லுவாங்களா அது. அதே மாதிரி 4 வீல் வந்துடும். 4 வீலுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒன் பை ஒன்னா. இருக்கிறதுலே ஜம்போ வண்டின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இதுல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கலர்ஸ் 3 கலர் இருக்கும், ரெட்டு, எல்லோ, ஒயிட். அதுல நம்ம இப்போ ஒயிட் ஃபிட் பண்றோம். ஆனா ஃபிட்டிங் மெத்தட் எல்லாத்துக்குமே சேம் தான். இது பாத்தீங்கன்னா 1 to 8 years வரைக்கும் ஓட்டிக்கலாம். 30 to 40 kgs வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸ்டேரிங்கு இது பாத்தீங்கன்னா சார்ஜர், அந்த கிட்டோ இது வந்து பேக் பம்பர். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த இதை மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஒன் பை ஒன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்றங்கிறத உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது இந்த 2 லைன்ல ஒரு லைனை உங்களுக்கு கழட்டி தான் வரும். மேக்சிமம் ரெட்டு கழட்டி வரும். நீங்க ஒயர் வந்து ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக் அந்த மாதிரி தான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடக்கூடாது. இது ஒரு 1 வீக் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அந்த லைனை மட்டும் கழட்டி விட்டணும். ஃபர்ஸ்ட் மட்டும் 3 hours சார்ஜ் போடணும். அதுக்கப்புறம் யூசேஜுக்கு தேவைன்னா சார்ஜிங் போட்டுக்கிற வேண்டியதான். இது பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 1/2 hourலேருந்து 3/4 மணி நேரம் அந்த மாதிரி வந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டுங்க. ஒரு 1/2 hour யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 1 hour சார்ஜ் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கனெக்ஷனை கொடுத்து இந்த பட்டன் பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வரையில இந்த மாதிரி லைனை கலர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. லைனை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இதுல ஒரு 4 லைனு, இங்க ஒரு லைனு, ஓகேங்களா? அந்த 4 லைனே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி வண்டியை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? செக்கிங்னா ஃபர்ஸ்ட் ஒரு அந்த ஸ்விங் மோடு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் மோட்டர்லாம் ரன் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்றதுல நீங்க என்னது ஃபிட் பண்ணீங்கன்னா ஸ்டேரிங்கை ஃபிட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லைனை கரெக்டா அந்த ரெட்டுக்கு ரெட்டு, எல்லோக்கு எல்லோ, பிளாக்குக்கு பிளாக் இது வர்ற மாதிரி நீங்க கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எங்க உட்காரணும்னு கேட்டா நீங்க அமுக்கையில இந்த லாக்கை வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது உள்ள உட்காரணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இதாகும். அது மாதிரி ஒயரிங் பார்த்தீங்கன்னா கரெக்டா இதுக்கு நேருக்கு நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. சில இதில் வந்து ஒயர் வந்து மாறி வரும். மாறி வந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை கழட்டி கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக ஒயர் வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒயர் வந்து ஸ்டேரிங் வளைக்கையில கட் ஆகாது. இப்போ ஒயரை வந்து நல்லா உள்புறமா தள்ளி விட்டுங்க. இந்த மாதிரி கரெக்டா நேருக்கு நேராக ஒயரை வச்சு உள்ள அமுக்கி விட்டுற வேண்டியதுதான். அமுக்கி விட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, லாக்கு கரெக்டா உள்ள உட்காந்துருந்துச்சு. இதுதான் ஃபிட்டிங் மெத்தடு. அது மாதிரி ஒயர் வந்து மேல்புறமா வந்தா நீங்க வந்து கீழ்ப்புறமா அடியில ஒரு ஸ்க்ரூவை போட்டுக்குங்க. அப்போதான் உங்களுக்கு குழந்தைங்க ஆட்டினாலும் பண்ணாலும் எதுவுமே கலராது. ஸ்க்ரூ போடுறது இந்த மாதிரி 1 inch ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. இது மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு வரும்போது இந்த ஸ்க்ரூ வராது. நீங்க ஹார்ட்வேர் கடையில 1 inch ஸ்க்ரூன்னு ஒன்று கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம அடிஷ்னலா போடுறது தான். அப்பதான் உங்களுக்கு வந்து குழந்தைங்க போட்டு என்னதான் ஆட்டினாலும் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கலரே கலராது. அவ்வளோதான். இப்போ நம்மள்ட்ட மிஷின் இருக்கனால மிஷின்ல போடுறோம். இந்த மாதிரியே 1 inch கூட கொஞ்சம் லென்த்தா இருக்கு. 1 inch வேணா 3/4 inch ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. கரெக்டா 3/4 inch ஸ்க்ரூ உங்களுக்கு ஃபுல்லா போயிடும். இது எதுக்கு என்னன்னா அடிஷ்னலா அது கரெக்டா கொள்ள மாட்டாங்க, அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம ஸ்டேரிங் மாட்டியாச்சு. மாட்டுறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் அமுக்கி எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு 1 by 1 மாட்டுங்க. இப்போ வீல் மாட்டுறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வாசர் இருக்கும், நட் இருக்கும். 2 கழட்டிக்கிட்டு இந்த மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மோட்டர் லாக்கில் இந்த இது வந்து உள்ள உட்காரணும். அப்பதான் உங்களுக்கு மோட்டர் சுத்தையில இது சேர்ந்து உங்களுக்கு வீலு சேர்ந்து சுத்தும். இப்போ ஒன்று மாற்றம் பார்த்துங்க, அதே மாதிரி தான் 4 இதுக்கும் ஈவன் ஒரே மாதிரி தான் மாற்றம்.
கரெக்டாக ராடுக்கு நேராக உள்ள அப்படி விட்டுட்டு ஒரு அமுக்கு ஃபர்ஸ்ட் போகாது. இந்த மாதிரி அவங்க தட்டுறாங்கல்ல, தட்டி அமுக்கணும். அமுக்கிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி கேப் இல்லாத அளவுக்கு நல்லா உள்புறமா அமுக்கணும். அது மாதிரி வாசரு போல்டு எல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி ஏற்றிக்க வேண்டியதான். நீங்க இதை எந்த அளவுக்கு டைட் பண்ணி ஏத்துறீங்களோ அதுக்கு தக்கனதான் உங்களுக்கு உங்களுக்கு வண்டி கிரிப்பா பிடிக்கும். போடுறது வந்து வீலை மாட்டிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் வாசர், அதுக்கப்புறம் நட்டு, இந்த மெத்தட்ல தான் போடணும். அப்பதான் உங்களுக்கு வீலு கரெக்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17ஆம் நம்பரு நட்டு வரும். அது மாதிரி 17ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சுதான் நீங்க டைட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு டைட் ஆகும். இந்த செகண்ட் வீல அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வாசர் எடுத்துக்கணும், நட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வீலை நல்லா டைட்டா மாற்றி விட்டு வாசர் நட்டு அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிறணும். வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிற வேண்டியதான். நல்லா அழுத்தணும், அப்பதான் உள்ள போகும். நார்மலா உங்களுக்கு போகாது. இப்போ வாசரு நெட்டை வச்சு நீங்க டைட் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கையால திருவிக்கிட்டு அதுக்கப்புறம் 17ஆம் நம்பர் ஸ்பானரை வச்சு நீங்க நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்ல நம்ம மாட்டியாச்சு. பேக்ல நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது ராடு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி முன்ன பின்ன வரும். அப்ப நம்ம தேவைக்கு தக்கன இழுத்து தட்டிக்கிற வேண்டியதுதான். அந்த அந்த சைடு இங்கிட்ட லென்த் கூடுதலாகவும் இங்கிட்ட கம்மியா வரும் பாத்தீங்களா. அதனால தேவைக்கு தக்கன தட்டிக்கிட்டு ரெண்டையுமே இப்ப தட்டுவாங்க பாரு. இந்த மாதிரி தட்டிக்கிற வேண்டியதான். தட்டினாதான் உங்களுக்கு கரெக்டா ரெண்டுக்கும் ஈவனா வரும். அதே மாதிரி ரெண்டு சைடு நீங்க டைட் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஒரே சைடா நீங்க ஈவனா டைட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேக் வீல மாட்டலாம். ஃப்ரண்ட் வீல் வந்து தனித்தனி ராடா வரும். பேக்குக்கு மட்டும் எப்படின்னா ரெண்டு வீலையும் முதல்ல மாட்டிக்கிட்டு நட்டு போல்ட்டு ஒரே ஈவனா நீங்க டைட் பண்ணணும். அதே மாதிரி பேக் இதை நீங்க டைட் பண்ணும்போது ரெண்டையும் இந்த ஒரே ஈவனா இப்போ டைட் பண்றாங்க பார்த்தீங்களா. இங்கிட்டு அங்கிட்ட ஒரே ஈவனா டைட் பண்ணுங்க. இங்கிட்ட ஒரு சுத்துனா அங்கிட்ட ஒரு சுத்தா நீங்க டைட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வீல கரெக்டா வந்து உட்காரும். ஸ்டெப்னி என்னன்னா எல்லாத்துக்குமே நம்ம எதோ மாட்ட போறோமோ அதுல கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்டா அதுல கனெக்ஷன் இந்த ஸ்டெப்னி வந்து இந்த இதுல வந்து உள்ள அப்படி லாக் ஆகணும். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உள்ள அப்படி லாக் ஆகணும். அதுக்கு முன்னாடி கனெக்ஷனை கொடுத்துருங்க. முடிஞ்சா கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு டேப்பு கூட அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு கலராம இருக்கும், ஒரு அடிஷனல் சேஃப்டிக்காக. நல்லா உள்ள வச்சுட்டு இந்த மேல்புறமா நீங்க தட்டுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிக்கிறோம். அப்புறம் ஸ்க்ரூ போட்டுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரியே அங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கிற வேண்டியதுதான், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டெப்னி மாட்டியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பம்பர் மாட்டுறேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாத்துங்க, கரெக்டா இதுல 4 ஹோல்டு வரும். இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அந்த கரெக்டா அந்த ஹோலுக்கு நேரா வச்சு அமுக்கிற வேண்டியதான். அமுக்குனா உங்களுக்கு லாக் ஆயிரும். நான் வச்சு நம்ம அமுக்குறாங்கல்ல அது மாதிரியே கொஞ்சம் உங்களுக்கு அமுக்கிக்கணும். நேருக்கு நேரா வச்சு ஒரு அமுக்கு மேல கீழே 4 புறமும் அமுக்குனா உங்களுக்கு லாக் டைப் தான், லாக் ஆகிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன மாட்ட போறோம்னா சீட்டு மாட்ட போறோம். அதை பாருங்க. அடுத்து சீட்டு மாட்ட போனா சீட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 ஹோல் வரும். 1 2 3. அதே மாதிரி சீட்ல வந்து பின்னாடி அதுல 3 ஹோல் இருக்கும். 3 லாக் மாதிரி கரெக்டா அதுல அமைகிற மாதிரி லாக் பண்ண வேண்டியதா. சீட்டை லாக் பண்ணுவாங்க பாரு. இப்படி வச்சு ஒரு அமுக்கு, அவ்வளவுதான். இங்கிட்ட ஒரு அமுக்கு, இங்கிட்ட ஒரு அமுக்கு. இதுல அடிஷனலா இதுல ஒரு அங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ போட்டுறணும், இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ போட்டுறணும். சரிங்களா. இந்த கேப் இல்லாம வச்சு ஒரு லாக் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ நீங்க சீட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த பெல்ட்டுக்கு ஸ்க்ரூ போடுறது எப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கையால அந்த ஸ்க்ரூ வந்து நீங்க அமுக்கி விட்டுக்குங்க. அமுக்கி விட்டு அந்த ஹோலுக்கு நேரா வச்சு ஸ்க்ரூ வச்சு ஏற்றிக்கிட்டு அது மாதிரி இங்கிட்டும் போடணும். அது மாதிரி இந்த சைடு நீங்க வந்து பெல்ட்டுக்கு ஸ்க்ரூ ஏற்றிக்கிற வேண்டியதான். நீங்க போடுறது எல்லாமே ஒரு 80% வர்ற மாதிரி போட்டுங்க. சிலவங்க ஃபுல்லா போட்டு அதை இது பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இல்லாம ஒரு 80% வர மாதிரி போட்டுங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ஸ்க்ரூ போட்டாச்சு. இந்த மாதிரி பெல்ட் வந்துடும். பெல்ட் போட்டதுக்கு அப்புறம் சீட்டை லாக் பண்ணுங்க. முன்னாடி சீட்டை பெல்ட் போடாம சீட்டை லாக் பண்ணோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பெல்ட் போட்டு தான் நீங்க பண்ணணும். கரெக்டா அந்த 3 இதும் உள்ள போய் உட்காந்துடணும். அது மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ, அந்த சைடு ஒரு ஸ்க்ரூ. அது மாதிரி 2 மூணையிலையும் ஸ்க்ரூ போட்ட வேண்டியதுதான். போட்டுட்டு அங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ கரெக்டா ஹோல் வச்சு அங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ, அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ போட்டுறணும். அப்பதான் உங்களுக்கு சீட் வந்து நகராம ஃபிக்ஸ்டா இருக்கும்.
அவ்வளவுதான். 2 ஸ்க்ரூ இங்கிட்டு போட்டாச்சு. அதே மாதிரி இந்த லாக்கும் ஃபுல்லா உள்ள உட்காருது. இது வந்து பேக் பம்பரு. சம்டைம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது இந்த ஒயர் வந்து உள்புறமா போனாலும் போயிடும். உள்புறமா போனா ஒண்ணு ரொம்ப ஈஸி தான். இதுல உள்ள ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டி அந்தந்த ஹோலுக்கு நேரம் நீங்க லைன் எடுத்துக்கங்க. இப்போ வந்து இது மேல டாப் என்ன பண்றோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பல்ப் மாட்ட போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு மிரருக்கு ஒவ்வொரு மிரருக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து எல்லாத்தையும் கழட்டிக்கங்க. நம்ம எங்கனே இந்த ஸ்க்ரூ கழட்டோமோ அதுலயே இப்ப நம்ம மாட்டணும். இதே மாதிரி 4 லைனுக்குமே 1 பை 1 நீங்க பல்ப் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி கனெக்ஷனை கொடுத்துட்டு கரெக்டா நீங்க சொருவர் வந்து கரெக்டா அந்த பின்னை பார்த்து சொருவணும். சிலவங்க வந்து மாத்தி சொருவாங்க. மாத்தி சொருவும் போது பின்னு உடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கரெக்டா அதுக்கு நேருக்கு நேரா ரெட்டுக்கு ரெட்டு வர மாதிரியே பிளாக்குக்கு பிளாக் வர மாதிரியே சொருவிக்கோங்க. இப்போ சொருவினதுக்கு அப்புறம் இந்த இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுல நம்ம ஸ்க்ரூ கழட்டினோம்ல, அந்த ஸ்க்ரூ வந்து இந்த வழியா வச்சு நம்ம ஸ்க்ரூவை ஏற்றிட வேண்டியதான். உள்ள அமுக்கி விட்டு கரெக்டா அதுக்கு நேருக்கு நேராக வருதான்னு பார்த்துக்குங்க. நேருக்கு நேராக வர வச்சு 1 பை 1 ஸ்க்ரூ டக்கு டக்குன்னு ஏற்றிக்கலாம். இப்போ 4 இதே நம்ம மாட்டியாச்சு. கரெக்டா அந்த ஹோலுக்கு இப்போ நேருக்கு நேராக அமுக்கி வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ 1 பை 1 ஸ்க்ரூ ஏற்றோம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 100 150 வண்டி ஃபிக்ஸ் பண்றதுனால நம்ம இந்த மாதிரி மிஷின் வச்சிருக்கோம். உங்கள்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்க டைட் பண்ணி ஏற்றிக்கலாம். அவ்வளோதான். 4 இதுக்கு நம்ம ஸ்க்ரூ போட்டாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டாப்பை லாக் பண்றது. நீங்க லாக் பண்றது இந்த டாப் லாக் பண்றது தான் அது. நீங்க லாக் பண்றதுக்கு முன்னாடி மேல அந்த மாதிரி பெண்டா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மேலே வரணும். மேலே வச்சு இப்படி வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டீங்கன்னா கிடக்குன்னு சவுண்ட் வரும். அப்போ லாக் ஆயிடுச்சு. அதே மாதிரியே இந்த சைடும் பண்ணணும். வச்சு ஒரு அமுக்கு நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி நேருக்கு நேராக வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிக்கோங்க. நம்ம அப்போ மாட்டினோம்ல அதில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறது ரெட்டுக்கு ரெட்டு பிளாக்குக்கு பிளாக் வர மாதிரி கனெக்ஷனை கொடுத்து அந்த ஹோலில் உள்ள வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனா உங்களுக்கு லாக் ஆகிக்கிறோம். இந்த நேருக்கு நேராக வச்சுக்கோம்ல, நேருக்கு நேராக வச்சு இது ஒரு அமுக்கு, இதில் ஒரு அமுக்கு அமுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாக் ஆகிக்கிறோம். நீங்கள் லாக் பண்ணிவிட்டு உங்கள் வீடு கொஞ்சம் சின்ன வீடு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரியே வச்சுக்கலாம். இல்லை பர்மனெண்ட்டாக உங்களுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு இன்ச்சு ஸ்க்ரூ வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு இன்ச்சு ஸ்க்ரூ ஏற்றிக்கோங்க. இங்கிட்ட என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கிட்டும் 1 இன்ச்சு ஸ்க்ரூ ஏற்றிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பம்பர் மாட்ட போகிறோம். பார்த்துக்குங்க, ஃப்ரண்ட் பம்பர் மாட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி லைன் கனெக்ஷன் கொடுத்துருவோம். கரெக்டாக நேருக்கு நேராக வர மாதிரியே கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிக்கிறோம். அங்கிட்ட ஒரு தட்டு இங்கிட்ட ஒரு தட்டுனா உங்களுக்கு லாக் ஆகிரும். இதுக்கு நீங்கள் தேவைப்பட்ட உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்குன்னா இங்கிட்ட ஒரு இன்ச்சு ஸ்க்ரூவை போட்டுக்கோங்க. அதேமாதிரி இந்த சைடு 1 இன்ச்சு ஸ்க்ரூ போட்டுங்க. இது வந்து சும்மா மேனுவலாக போடுறது தான், அடிஷ்னலாக போட்டுக்குது. அடுத்து மிரர் மாட்ட போகிறோம். ரைட்டு லெஃப்ட்டு மிரர் வரும். கரெக்டாக ரைட்டுக்கு ரைட்டும் லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டும் மிரர் மாட்டிக்கிறோம். ஸ்க்ரூ எதுவும் வராது. ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு லாக் ஆகிக்கிறோம். உங்களுக்கு சார்ஜிங் ஹோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுலேருந்து வலதுபுறம் அந்த மாதிரி வரும். அடிஷ்னலாக சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் லைட்டு உங்களுக்கு பிளிங்கே ஏறியும். இது ஸ்விங் மோடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் சாங்ஸ் ப்ளே ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் ஏறும். இது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் ரிவர்ஸில் சாங்ஸ் வரும். லாங் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் குறையும். இது ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு, கீழே உள்ளது ஆக்சிலேட்ரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஏ பேட்டரி வரும். கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் போட்டுக்கிற வேண்டியதாக இருக்கும். அது போட்டுட்டு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு அடியில் மாற்றிக்கங்க. உங்கள் டிவி ரிமோட்டுக்குலாம் வரும்ல அதே மாதிரி பேட்டரி தான் இது. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு போடும்போது இந்த மாதிரி லைட் வந்து பிளிங்காகி ஏறிங்க. கரெக்டாக அந்த வண்டிக்கு நேராக வச்சு நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளிங்காக வருது ஸ்டாப் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு, ஸ்பீடு லெவலு, ஸ்விங் மோடு, பார்க்கிங் மோடு, ரைட்டு லெஃப்ட்டு. இந்த பார்க்கிங் மோடு போட்டிங்கன்னா வண்டி 1 இன்ச் கூட நகராது. இது பார்க்கிங் மோடில் இருக்கும்போது இந்த மாதிரி லைட்டு பிளிங்காகி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? திரும்ப ப்ரெஸ் பண்ணால் நார்மல் மோடுக்கு மாறிடும்.
இப்போ வந்து 100% நம்ம வந்து வண்டி வந்து பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.